இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனால் இந்த பையனை கட்டிக்கிட்டு இந்த பொண்ணு கஷ்டம் தான் பட போகுதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டுடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சமைச்ச சாப்பாடு நல்லா இருந்துட்டு அந்த பொண்ணை போட்டு அடித்து அவங்க மாமா வீட்டுக்கு அமைச்சிடுறான். அவளோட அப்பாவும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து என்னோட பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்தாத மாப்பிள்ளன்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு போறாரு. அப்போதான் அந்த பொண்ணு சொல்லுது, நான் கன்சீவாக இருக்கேன், நீயே ஒரு தொல்லை, இதில் இன்னொன்று தொல்லை வேற வரப்போதா அப்படின்னு சொல்லி நவருன்ட்டு வெளியே போயிடுறான். அவங்க மாமனார் கொடுத்த பணத்தை வச்சு மது மாது சூதாட்டம்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் அழிச்சிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருது. அதெல்லாம் பார்த்த இவன் இந்த மாதிரி பெண் குழந்தைலாம் பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுருன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் அந்த பெண் குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்கும்போது அழுந்துட்டு இருக்கு. இவனும் பக்கத்திலே நிற்கிறான். என்னடா அழுதுட்டே இருக்கு? அந்த பொண்ணை தூக்கின உடனே அந்த பொண்ணு அழுகி நிப்பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருது. இவனுக்கு அந்த பெண் குழந்தையோட சிரிப்பை பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு மாற்றம் தோண ஆரம்பிக்குது. நைட்டு தூங்கும் போது கூட தூங்காம அந்த பெண் குழந்தைய நினைச்சிட்டு இருக்கிறான். அவங்க மனைவிக்கு தெரியாம அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் அவங்க மனைவி தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த குழந்தைய பிரிஞ்சு எடுக்க முடியாதுன்ட்டு அவங்க மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அந்த குழந்தைகிட்ட போய் அம்மா சொல்லு, அக்கா சொல்லு, தாத்தா சொல்லுன்னு சொல்றாங்களே தவிர யாரும் அப்பா சொல்லுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்களே என்று சொல்றான். ஆனா அந்த பொண்ணு முதல்ல சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்பா. அதெல்லாம் கேட்ட இவனுக்கு கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. அந்த அப்பான்னு சொன்ன காரணத்துக்காக இவனுக்கிட்ட இருந்த எல்லா கெட்ட குலகத்தையும் விட்டுறான். ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு இதுதான். அவனுக்குள்ள என்னதான் மிருகத்தனமான துயரம் இருந்தாலும் தன்னை மாற்றிக்கொண்டு தன் குழந்தையை சரியாக வளர்ப்பவன் தான் உண்மையான அப்பன்.